Hi business success, welcome to this new video. அட்வான்ஸ் சுதந்திர தின வாழ்த்துக்கள். நாளை காலையில் சுதந்திர தினம். நாளை காலையில் வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் போடும், அதுக்கான முன்கூட்டியே சொல்லிடுறேன். காலையில் அஸ்யூஷுவல் இருமல் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் காலையில் எந்திரிச்சிட்டேன், இருந்தாலும் சமாளிக்க முடியல. காலையில் மட்டும் இப்படி வருது. இதனால் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். 90% க்யூர் ஆகிடுச்சு. க்யூர் ஆகிடும். இனிமேல் தொடர்ந்து வீடியோ போகலாம். சரியா? 3 நாள் ஹாலிடே இருக்குது. எல்லாம் ஹெட்ஜ் பண்ணியிருப்பீங்க, க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே முன்னாடி சொல்கிறது தான், எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த மண்டே வந்து ஒரு திகிலான நாளாக ஏன் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கடைசியாக டெக்னிக்கலாக பேசும்போது நம்ம பேசுவோம். அது ஃபண்டமெண்டல் கூட. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து தொடர்ந்து 6 வாரம் இறங்கிட்டு இருந்தது. இந்த வாரம் அது ஸ்டாப் ஆகிருக்கு. ரைட்டா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த தடவை ஒரு பெரிய போட்டி இருக்கும், ஸ்டாப் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், ட்ரம்ப், புதின், ஜெலன்ஸ்கி இவங்க வந்து 15th பேச போகிறாங்க. ட்ரம்ப் புதின் மீட்டிங் தான் இருந்தாலும் ஜெலன்ஸ்கியும் கலந்துட்டு பேச போகிறாங்க. ஜெலன்ஸ்கியை பற்றி முன்னாடியே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த உக்ரைனுடைய ஹிஸ்ட்ரியை முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல ரஷ்யாவில் இருந்தது தான். நேட்டோவோட அவங்க இணைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே பிரச்சனை. இருந்தாலும் ஜெலன்ஸ்கியை சரியாக நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப்பையே எதிர்த்து பேசி இருக்காரு. மற்ற எந்த ஒரு தலைவருமே செய்யாத அவர் பண்ணியிருக்காரு. ரைட்டா? முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ இந்த டாக் வந்து அவ்வளோ ஈஸியாக முடியும்னு நம்ம பண்ணிட முடியாது. சரி, இதுக்கும் நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, இது நல்லபடியாக முடிந்தால் நமக்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்கல்ல, அந்த தாரிஃப் எல்லாமே கட் ஆகும். அப்படி இல்லாட்டி ரொம்ப அதிக 50% அப்படி தாரிஃப் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் அந்த நியூஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. சரி, மார்க்கெட்டுக்குள்ள வந்துடலாம். இன்னைக்கு இந்தியா விக்ஸ் வந்து 1.25% அப் ஆகி 12.36 இருக்கு. 87.56 இப்போ வந்து இது நம்ம ஐஎன்ஆர் அது வீக்காக தான் இருக்குது. 87.89 இது. அப்புறம் பிட்காயின் வந்து புதிய வரலாறு படிச்சிருக்கு. ஏற்கனவே 1,23,236 இருந்தது. இப்போ 1,24,517 புதிய லைஃப் டைம் ஹையை கிரியேட் பண்ணியிருக்கு. டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்டா அதில் நிறைய அப்டேட்ஸ் போடுறோம். அப்புறம் வந்து டெக்னிக்கலாக பேட்டர்ன்ஸு, சார்ட்டு எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். சரி, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா? இன்றைக்கி காலையிலே டெலகிராமில் ஃப்ளாட்டுன்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நேற்று இந்த சார்ட்டை பாருங்கள். 5 மினிட்ஸ் மாற்றிக்கிறேன். நேற்று வந்து க்ளோஸ் 24,619, ஓப்பன் இன்னைக்கு 24,607, கிட்டத்தட்ட ஃப்ளாட்டு தான். இன்னைக்கு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 6 டைம்ஸ் இங்கே பாருங்க, மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே, கிட்டத்தட்ட 24,600 to 24,670, 70 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட், 6 டைம்ஸ் மேலே கீழே. ரொம்ப போட்டி, அதாவது காளைகளுக்கும் கரடிகளுக்கும் கடுமையான போட்டிங்க நடந்ததுன்னு தெரிஞ்சு புரிஞ்சுக்கலாம். நம்ம இவங்க மேலேயே விடாம பார்த்துக்கிறாங்க, இவங்க கீழே விடாம பார்த்துக்கிறாங்க. சென்டர்ல முடிஞ்சிச்சு. டே கேண்டிலுக்கு மாத்திரம் இன்றைக்கு ஓப்பன் 24,607, ஹை 24,673, லோ 24,596, க்ளோஸ் 24,631, 75 பாயிண்ட்ஸ் கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. சப்போர்ட் 24,500, ரெசிஸ்டன்ஸ் 24,800, 50-50 கிரீன் கேண்டில் 25 கேண்டிலும், ரெட் கேண்டில் 26 கேண்டிலும். அப்படிதான். டாப் கெய்னர் விப்ரோ 2% அப்பு, ஜொமேட்டோ 2% அப்பு, HDFC லைஃப் 1% அப்பு, இன்ஃபோசிஸ் 1% அப்பு. டாப் லூசர் டாடா ஸ்டீல் 3% டவுனு, அதானி போர்ட்ஸ் 1% டவுனு, டெக் மஹிந்திரா 1% டவுனு, ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் 1.5% டவுனு. பேங்க் நிஃப்டி இந்த சார்ட்டை பாருங்க. சாரி, இன்னைக்கு மூவ்மெண்ட் வந்து 55,074 to 55,470, 400 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். அதே மாதிரி ரெட் கேண்டில் 5, கிரீன் கேண்டில் 7, சப்போர்ட் 55,000, ரெசிஸ்டன்ஸ் 55,500. அதே மாதிரி இன்னைக்கு வெயிட்டேஜ் வந்து வெறும் ஃபிளாட்டு தான், அது 8.86, HDFC +18, இன்ஃபோசிஸ் +17, ஐசிசி +10, ரிலையன்ஸ் -13. ரைட்டா? சரி, இதை பொறுத்தவரை குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை கோல்டு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி
கோல்டு வந்து சர்ப்ரைஸாக வந்து இன்னைக்கு ரேட்டு 9290, 126 ரூபாய் வெள்ளி. இதில் என்ன சர்ப்ரைஸ்ண்டா, இவ்வளோ நாளாக வந்து டிஸ்கவுண்ட்ல வித்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த மார்க்கெட்டில் இப்போ வந்து அது கிளியர் ஆயிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு கிராம் 10,000க்கு மேலே விற்கப்படுது. 10,040 ரூபா அந்த மாதிரி விற்கப்படுது. பியூர் நான் சொல்கிறேன். $3,354. அதில் லைஃப் டைம் ஹை 3,500, 9,290 போர்டு ரேட்டு 126 சொன்ன மாதிரி 38.33 சில்வருடைய இது 39.52 தான். அதை நம்ம பார்த்துருவோம். இப்போ புதிய ஸ்விங்குடைய ஹை ரைட்டா. அதே மாதிரி பிட்காயின் பாருங்க, புதிய லைஃப் டைம் ஹை போட்டிருக்கு பாருங்க. இது பாருங்க, மேலே கிரியேட் பண்ணிட்டு சடசடசான்னு கீழே இறங்கிடுச்சு. 4000 பாயிண்ட்ஸு டேக்கெண்டில் பார்த்தா தெரியும். நல்லா வேகமாக ஏறிச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4000 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஆனால் இந்த பியரிஸ் பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டு கீழே புல் பேக்கு வந்திருக்கு. என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். சரி, ஆயில் இன்னைக்கு 62.83. குளோபல் மார்க்கெட்டு வந்து புதிய லைஃப் டைம் கிரியேட் பண்ணிருக்கு. எல்லாமே யூஎஸ் மார்க்கெட் அண்ட் ஜப்பான் மார்க்கெட்டு. அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. டோ ஜோன்ஸ் ஃபிளாட்டு, S&P 500 1.5% அப்பு, நாஸ்டாக் 1/4% அப்பு, யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE ஃபிளாட்டு, CAC இட்டாலி 1/2% அப்பு, DX ஜெர்மனி 1/2% அப்பு, ஜப்பான் நிக்கி 1.5% டவுனு, சிங்கப்பூர் ஸ்ட்ரேட் டைம்ஸ் 1/2% டவுனு, ஹாங்காங் ஹேங்செங் 1/2% டவுனு, தைவான் வெயிட்டேஜ் 1/2% டவுனு, கொரியா கோஸ்பி ஃபிளாட்டு, SCT காம்பசிட் 3/4% டவுனு, ஜாகர்தா இந்தோனேஷியா 1/2% அப்பு, சைனா சங்கி 1/2% டவுனு. இன்னைக்கு ஈவன் வந்து ட்ரம்ப் வந்து இன்னைக்கு ஸ்பீச் இருக்கு. அதில் என்னத்தை சொல்ல போறாரோ அது முக்கியமான இன்னைக்கு ஈவெண்ட்ஸு. அதே மாதிரி இங்கிலாந்துடைய GDP இருக்கு. இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் டாட்டா, ஃபுட் இன்ஃப்ளேஷன் டாட்டா வந்திருக்கு. அதே மாதிரி இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸு, அப்புறம் PPI, அப்புறம் ஜப்பானுடைய GDP, இதெல்லாம் முக்கியமான இன்னைக்கு ஈவெண்ட்ஸு. FIDA டாட்டா பொறுத்தவரை இதை பாருங்க, அவங்க வந்து பை சைடே வரல. பாருங்க, இது வரைக்கும் 22,264, போன மாசத்துல 47,666. சரியா. சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம இதுக்கு வந்துடலாம், டெக்னிக்கலா என்னட்டு. அலாஸ்காவில் நடக்க போற அந்த இது வந்து US warns of additional tariff and India if Trump Putin peace talks fail. இது வந்து BBC அண்ட் இந்துஸ்தான் டைம்ல சொல்லியிருக்கு. அதாவது ஃபெயில் ஆச்சுன்னா மறுபடியும் அதிகமான டாரிஃப் போடுவோம் சொல்றாங்க இந்தியாவுக்கு. அப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து வார்ன் பண்றாரு ரஷ்யாவை, சிவியர் கான்சிக்வன்சஸ் சொல்றாப்புல. இது இந்தியா எக்ஸ்பிரஸ் அண்ட் இந்தியா டைம்ஸ்ல வந்திருக்கு. அதாவது இந்த பீஸ் டாக் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா சிவியர் கான்சிக்வன்சஸ் சொல்றாப்புல. அப்புறம் வந்து இந்தியா சைனா டிஸ்கஸ் பண்றாங்க பார்டர் ட்ரேடை மறுபடியும் திறந்து விடுறதுக்கு. 2020 ஹால் பண்ணது திறந்து விடுறதுக்கு அந்த பேச்சுவார்த்தை நடக்குது NDTVல. சரி, இந்தியாவும் சைனாவும் உறவுகள் இதாகும் போது பாகிஸ்தான்ல பிரச்சனை உண்டாகுது பாருங்க. அதாவது பாகிஸ்தான் ஏற்கனவே நியூக்ளியர் த்ரெட் பண்ணாங்க. அதுக்கு இந்தியா வந்து எனி மிஸ்அட்வென்ச்சர் வில் ஹாவ் பெயின்ஃபுல் கான்சிக்வன்ஸ் திருப்பி பதில் பண்ணியிருக்காங்க. இது மின்ட்ல வந்திருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்தியா வந்து டிஸ்டர்ப் பண்றக்கிட்டு இருக்காங்கிறது புரிஞ்சுக்கலாம். சைனா கூட இவங்க வந்து நல்ல உறவு பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இண்டிகோ ஃப்ளைட் வந்து சைனாக்கு வந்து ரெடியாக அனுப்புறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் அது நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி சைனா ஃபாரின் மினிஸ்டர் விசிட் பண்ணுறப்ப நமக்கு இந்தியாவுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. அப்புறம் இஸ்ரேல் வந்து ஈரானுடைய வாட்டர் கிரைசிஸை நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு ஈரான் வந்து அங்கே பதிலாக பேசியிருக்காங்க. நீங்கள் முதல்ல காசாவை நீங்கள் தண்ணி ஃபுட்டு அதெல்லாம் வர்றதுக்குள்ள வழிவகை பண்ணுங்க, நீங்கள் காசா விட்டு போங்க, அதுவே எங்களுக்கு தண்ணி வர வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி போட்டிருக்காங்க. இந்துஸ்தான் டைம்ல இது வந்திருக்கு. சரியா. அப்புறம் காசால மக்கள் கொல்லப்பட்டதாக அல் ஜசீரால வந்திருக்கு. அப்புறம் ஈரான் வந்து ஆர்மேனியாவை த்ரெட் பண்ணியிருக்காங்க. US ஆர்மியை நீங்கள் வெல்கம் பண்ணீங்கன்னா பிரச்சனை ஆகுண்டு. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. சரி, இப்படி உலக இதெல்லாம் இப்படி இருக்குது பிரச்சனைகள். இப்போ நம்ம இது விஷயத்துக்கு வந்துடுவோம். மண்டே மார்க்கெட் ராக்கெட் வேகத்தில் மேலே போகணும்னால் ட்ரம்ப் புத்தின் டாக்ஸ் பீஸ் டாக்ஸ் நடக்கணும். ஒன்று, டாரிஃபை குறைக்கணும், மேலே போகும். கீழே இறங்கணும்னு சொன்னால் கீழே இறங்கிறதுக்கு காரணம் என்னன்னா டாக் ஃபெயிலியர் ஆகணும், மறுபடியும் ஒரு டாரிஃபை போடணும். அப்புறம் இந்தியா பாகிஸ்தானுக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அது ஏதாவது பிரச்சனை ஆனால் அப்பவும் ப்ராப்ளம் வரும்.
அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா டாரிஃப்னு போட்டு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம பார்மா செக்டர் அந்த செக்டர் எதுலையாவது ட்ரம்ப் ஸ்பீச்சில் ஏதாவது போனால் கூட மறுபடியும் மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்சஸ். எது எப்படியோ மண்டே வந்து சில மாற்றங்களுக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவ்வளவு இந்த வியாழன் வெள்ளி வியாழன் ட்ரம்ப் ஸ்பீச் இருக்குது, வெள்ளிக்கிழமை புத்தின் அவங்க ஸ்டாக் இருக்குது, அப்புறம் வந்து சனி ஞாயிறு லீவு, அதில் ஏதாவது மாற்றம் இருக்கலாம். அப்போ திங்கக்கிழமை வந்து ஏதாவது மாற்றம் இருந்தாலும் நல்லதாகவே இருக்கும்னு நம்புவோம். சரியா? அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.